أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துவத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா. நீங்கள் அமானத்துகளை நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றை அவற்றிற்கு தகுதியானவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும். பிறகு ஒரு ஹதீஸ் வருகிறது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மக்களின் விவகாரங்களை பார்ப்பதற்கான ஏதேனும் ஒரு பொறுப்போ அல்லது அந்தஸ்தோ வழங்கப்பட்டிருக்கிறதென்றால், அல்லது மக்களின் கண்காணிப்பவராக நியமிக்கப்பட்டிருந்தால் அது ஓர் அமானிதமாகும். ஆக இந்த அடிப்படையில் நமது ஜமாத் அமைப்பிலும் கூட ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்படும் ஒவ்வொரு பொறுப்பும் அல்லது தொண்டும் அமானிதமாகும். ஜமாத் அமைப்பில் எல்லா மட்டத்திலும் நாம் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கின்றோம். உள்ளூர் மட்டத்திலிருந்து தலைமையக தேசிய மட்டம் வரை, இதேபோன்று தலைமையகத்தில் உள்ளார்கள். பிறகு கிளை அமைப்புகளிலும் இதே வழிமுறைப்படி நியமிக்கப்படுகிறார்கள். தலைமையக அமைப்பாக இருக்கட்டும் அல்லது கிளை அமைப்பின் அமைப்பாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் கீழ் மட்டத்திலிருந்து தலைமையக மட்டம் வரை பொறுப்பாளர் நியமிக்கப்படுகின்றனர். இது தேர்தலின் மூலமாக நடைபெறுகிறது. ஆக அல்லாஹ்வின் கட்டளை என்னவென்றால், நீங்கள் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்தால் வெளிப்பார்வையில், அதாவது உங்களது பார்வையில், அந்த பணிக்கு சிறந்தவராகவும் தனது பணிக்கான அமானிதத்திற்கான உரிமையை செலுத்தக்கூடியவராக தெரிபவரை தேர்ந்தெடுங்கள். தேர்தலின் போது உறவுகளை கருத்தில் கொள்ளக்கூடாது. சில வேளைகளில் சில பொறுப்பாளர்கள் தலைமையகத்தாலோ அல்லது காலத்தின் ஹலீஃபா தரப்பிலிருந்தோ நேரடியாக நியமிக்கப்படுகின்றார்கள். அந்த பணிக்கு சிறந்த நபர் கிடைக்க வேண்டும் என்று பரிசீலிக்கப்பட்டே நியமிக்க முயற்சி செய்யப்படுகிறது. ஆனால் சில வேளைகளில் அனுமானம் தவறாக கூட போகலாம், அல்லது பொறுப்பை பெற்ற பிறகு மக்களின் இயல்புகள் மாறிவிடுகின்றன. ஒரு பொறுப்பாளரிடத்தில் இருக்க வேண்டிய பணிவு, கடின உழைப்பு மற்றும் நீதி இருப்பதில்லை. பிறகு அப்படிப்பட்ட நபரின் நடத்தைக்கு அவரே பொறுப்பாளியாவார், தேர்ந்தெடுப்பவர் அல்ல. எவ்வாறு இருப்பினும் நம்மில் சிறந்தவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், மேலும் துஆ செய்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் பொதுவாக தான் பொறுப்பாளராக ஆக வேண்டும் என்பதற்காக முன்னால் வரக்கூடியவர் ஏதேனும் பொறுப்புக்கு நியமிக்கப்படாத வண்ணம் முயற்சிக்கப்படுகிறது. ஒருவேளை
சில சமயங்களில் அப்படிப்பட்டவர்களின் பெயர் ஜமாத் மக்கள் தரப்பிலிருந்து ஏதேனும் பொறுப்புக்காக பரிந்துரைக்கப்பட்டாலும் கூட தலைமையகத்திற்கோ அல்லது காலத்தின் ஹலிஃபாவிற்கோ அவரின் நிலைமைகள் தெரிந்திருந்தால் அவருக்கு பணி வழங்கப்படுவதில்லை. இந்த வழிமுறை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றிற்கு ஏற்பவே ஆகும். ஓர் அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 2 நபர்கள் வந்து எங்களிடத்தில் இன்ன பணிகளை ஒப்படையுங்கள், நாங்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்று கூறினர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் எவரை ஏதேனும் ஒரு பணிக்காக நியமிக்கிறேனோ அல்லாஹ் அவருக்கு உதவுகிறான். எவர் தானாக விரும்பி பணியை தனது தலையில் எடுத்துக்கொள்கிறாரோ அவருக்கு இறை உதவி இருப்பதில்லை. அந்த பணியில் பரக்கத் ஏற்படுவதில்லை. எனவே ஒருபோதும் பொறுப்புகளை விரும்பி பெற முயற்சிக்க கூடாது. எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் தொண்டாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் தான். மேலும் அந்த தொண்டு எந்த வகையில் கிடைத்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக முயற்சிக்க வேண்டும். பொறுப்புக்கு ஆசைப்படுவது ஏதேனும் பணியை கண்காணிப்பாளராக இருந்து செய்ய ஆசைப்படுவது விரும்பத்தகாததாகும். ஏதேனும் வகையில் தொண்டு செய்வதற்கான உணர்வு இருக்க வேண்டும். அது நல்ல விஷயமாகும். இந்த விஷயங்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களும் எப்போதும் முன்வைக்க வேண்டும். திருக்குரானின் கட்டளை மற்றும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றை எப்போதும் முன்வைக்க வேண்டும். அதாவது, துஆவிற்கு பிறகு உங்களுடைய பார்வையில் ஏதேனும் தொண்டிற்கு அதற்கு மிகவும் பொருத்தமான நபரை தேர்வு செய்யுங்கள். இரண்டாவது, ஒருவர் ஏதேனும் பொறுப்பிற்கு ஆசைப்படுகிறார் என்றால் ஜமாத் அமைப்பிலும் மேலும் எல்லா தேர்தல் தளங்களிலும் ஊக்கப்படுத்துவதை நிறுத்த வேண்டும். மேலும் தேர்ந்தெடுப்பவர்கள் நீதியுடன் தனது தேர்தல் உரிமையை பயன்படுத்த வேண்டும். பொதுவான வழிமுறை என்னவென்றால், தேசிய தலைமையக அளவில் பொறுப்பாளர்களின் தேர்தலில் முடிவுகள் காலத்தின் ஹலிஃபாவுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. அதிகப்படியான வாக்குகள் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு ஒப்புதல் அளிப்பதற்கும் அல்லது குறைவான வாக்குகள் பெற்றவருக்கு ஒப்புதல் வழங்குவதற்கும் காலத்தின் ஹலிஃபாவிற்கு அதிகாரம் உள்ளது. சில வேளைகளில் எப்படிப்பட்ட நிலைமைகள் உள்ளதென்றால், அந்த நபர் தொடர்பாக தலைமையகத்திற்கோ அல்லது காலத்தின் ஹலிஃபாவிற்கோ சில தகவல்கள் தெரிந்திருக்கும், பொதுமக்களுக்கு தெரிந்திருக்காது. எவ்வாறு இருப்பினும் அதிக வாக்குகளை பெற்றவரையே கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. இதேபோன்று தேசிய ஜமாத்துகளின் தேர்தலில் விதிமுறைகளுக்கு ஏற்ப உள்ளூர் தலைமையக ஏற்பாட்டாளர்களே ஒப்புதல் வழங்குகிறார்கள். ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டுமெனில் காலத்தின் ஹலிஃபாவிடம் கேட்டுக்கொள்கின்றனர். எந்த அளவுக்கு இயலுமோ நல்ல பணி செய்பவர்கள் கிடைக்க வேண்டும் என்றே எந்நிலையிலும் முயற்சிக்கப்படுகிறது. ஆனால் சில இடங்களில் இருக்கின்றவர்களிலிருந்தே தேர்ந்தெடுக்க வேண்டி வருகிறது. ஆனால் தேர்ந்தெடுப்பவர்கள் தங்களுடைய இந்த அமானிதத்தை புரிந்து தனது சக்திக்கேற்ப பொறுப்பிற்கு சிறந்த முறையில் உரிமையை செலுத்துபவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒருபோதும் பொறுப்புக்கு ஆசைப்படுபவரையோ அல்லது நட்பின் காரணத்தினாலோ அல்லது உறவின் காரணமாகவோ அல்லது பெரும்பாலான மக்கள் கையை உயர்த்தினார்கள் என்பதை பார்த்து நானும் உயர்த்துகிறேன் என்றும் வாக்களிக்க கூடாது. அவ்வாறு செய்வது அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்வதாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றுக்கு மாறு செய்வதாகும்.
ஜமாத்தின் பிரதான அமைப்பின் தேர்தல் இந்த ஆண்டு இல்லை என்றாலும், அது முடிந்துவிட்டாலும் கிளை அமைப்புகளின் தேர்தல்கள் நடக்க இருக்கின்றன. சில இடங்களில் அன்சார், சில இடங்களில் ஹுத்தாம், சில இடங்களில் லஜ்னாக்கான தேர்தல் நடக்க இருக்கின்றன. எனவே எவர் தேர்தலில் கலந்து கொள்பவராக இருந்தாலும் அவர் அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப துஆவிற்கு பின்னர் நீதியுடன் தனது பார்வையில் சிறந்த நபரை காலத்தின் ஹலிஃபாவிடம் பரிந்துரைக்க வேண்டும் மற்றும் தனது வாக்கு செலுத்தும் உரிமையை கிளை அமைப்புகளின் உறுப்பினர்கள் பயன்படுத்த வேண்டும். நாம் நீதியுடன் இந்த கடமையை நிறைவேற்றுபவர்களாக ஆகிவிட்டால் அப்போதுதான் ஜமாத்தின் முன்னேற்றத்தில் நமது பங்களிப்பு நேர்மறையானதாக இருக்கும். மேலும் நாம் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுபவர்களாக ஆவோம். இத்துடன் நான் பொறுப்பாளர்களுக்கும் அவர்களின் பொறுப்புகளின் பக்கம் கவனமூட்ட விரும்புகிறேன். நிச்சயமாக ஜமாத் பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள்தான். அவர்களுக்கு தங்களின் பொறுப்புகள் பற்றிய உணர்வு இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பை வழங்கியுள்ளான். அவனது அருளை பெறுவதற்கு நாம் நம் சுயநலத்திற்கு அப்பாற்பட்டு நமது பணிகளை அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக செய்ய வேண்டும் என்பதை எப்போதைக்கும் கருத்தில் கொள்ள வேண்டும். சில பொறுப்பாளர்கள் தொடர்பாக அவர்களிடத்தில் பணிவு இல்லை. அந்த பொறுப்பு கிடைத்த பிறகு அவர் அசாதாரணமான மனிதராக மாறிவிட்டார் போன்று வெளிப்படுத்தப்படுகிறது என முறையீடு வருகிறது. ஃபிரௌனின் தன்மை உருவாகிவிட்டது என்று நான் கூறவில்லை. ஆனால் எவ்வாறு இருப்பினும் அவர்கள் தங்களை பெரியவர்களாக கருத தொடங்கி விடுகிறார்கள். குறிப்பாக எந்த பொறுப்பாளர்கள் நேரடியாக நியமிக்கப்படுகிறார்களோ, மேலும் அவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக இருந்து அவர்களிடத்தும் இந்த விஷயம் உருவாகிறது என்றால் பிறகு அது பொறுத்து கொள்ள இயலாததாகும். சில வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் ஆணவத்துடன் நடக்கிறார்கள். சலாத்திற்கு கூட பதில் கூறுவதில்லை என முறையீடு வருகிறது. அவ்வாறு நடந்து கொள்பவர்கள் தன்னை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பு வழங்கியுள்ளான் என்றால் பூமியில் குனியுங்கள். ஒவ்வொரு சிறியவருடனும் பெரியவருடனும் அன்புடனும் பணிவுடனும் சந்தியுங்கள். ஜமாத் உறுப்பினர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் நியமிக்கப்பட்டுள்ளீர்கள். அவர்கள் மீது ஏதேனும் அதிகாரியை போன்று அதிகாரம் செய்வதற்கு அல்ல. பிறகு சிலர் தனது பணியையும் கூட சரியாக செய்வதில்லை. இங்கு என்புறமிருந்தும் சில விவகாரங்கள் அறிக்கைக்காக அனுப்பப்படுகின்றன. அவைகள் அவர்களின் மேஜைக்கு கீழ் கிடக்கின்றன. எதுவரை நினைவூட்டப்பட்டதோ மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்டதோ 6 மாதங்கள் அல்லது 1 வருடத்திற்கு பிறகு நாங்கள் தவறு செய்துவிட்டோம், சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுக்க இயலவில்லை என பிறகு மன்னிப்பு கடிதம் எழுதுகிறார்கள். தலைமையக கடிதங்களோடும் காலத்தின் ஹலீஃபாவின் கடிதங்களோடும் அவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்றால் பிறகு பொதுமக்கள் தொடர்பாக அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் என்று எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? அவர்கள் தங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் தொண்டிலிருந்து நீக்கப்படுவார். பொறுப்பாளர்களுக்கு இன்னும் சில பொறுப்புகளின் பக்கமும் கவனமூட்ட விரும்புகிறேன். முதலாவது, தன்னிடத்தில் பணிவை உருவாக்குங்கள். என்ன பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அதற்குரிய உரிமையை செலுத்தியவாறு செய்து முடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். அவன் நமது ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஏதேனும் பொறுப்பு கிடைத்துவிட்டால் நாம் எல்லா வகையான கட்டுப்பாடுகளிலிருந்தும் சுதந்திரமானவர்கள் ஆகிவிடவில்லை.
மாறாக இறைவனின் பிடியின் கீழ் இன்னும் அதிகமாக வந்துவிட்டோம். மக்கள் நம்மை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். நம்மை நம்பி காலத்தின் ஹலீஃபா நம்மை இன்ன தொண்டிற்காக அனுமதி அளித்துள்ளார்கள் என்றால் நாம் அந்த நம்பிக்கையை நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும். மேலும் தமது எல்லா வகையான திறமைகளையும் அந்த பணியை சிறப்பான முறையில் செய்வதற்காக பயன்படுத்த வேண்டும். இந்த சிந்தனை இருக்குமென்றால்தான் சரியாக பணி செய்வதற்கான ஆன்மாவும் உருவாகும். ஜமாத் உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். பெரும்பாலான பொறுப்பாளர்கள் சில துறைகளில் ஜமாத் உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என முறையிடுகின்றனர். நிச்சயமாக இது உறுப்பினர்களின் பொறுப்பும் ஆகும். எவர்களை அவர்கள் தொண்டிற்காக தேர்ந்தெடுத்துள்ளார்களோ அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஆனால் அத்துடன் மக்கள் முன்னால் சிறந்த முன்மாதிரியை நிலைநாட்டுவது பொறுப்பாளர்களின் பணியும் ஆகும். இப்போது ஒரு பொறுப்பாளர் தொடர்பாக அவர் தனது சரியான வருமானத்திற்கேற்ப சந்தா கொடுப்பதில்லை, குறைத்து கொடுப்பதற்கு முறையாக அனுமதியும் பெற விரும்பவில்லை என்றால் அப்படிப்பட்டவர் பிறருக்கு என்ன முன்மாதிரியை காட்டுவார்? பொருள் தியாகம் செய்யுங்கள் என பிறருக்கு எவ்வாறு கூறுவார்? ஆக தனது சுய முன்மாதிரி மிக அவசியமாகும். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும், தனது நிலைமைகளை பரிசீலித்து பார்க்க வேண்டும். ஒரு தர்பியத் செயலர் தானே ஐவேளை தொழுகைகளை ஜமாத்தாக தொழுவதன் பக்கம் கவனம் செலுத்தவில்லை என்றால் பிறகு தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துங்கள் என பிறருக்கு எவ்வாறு அறிவுரை கூற முடியும்? அதேபோன்று ஒரு வாழ்வை அர்ப்பணித்தவர் மற்றும் முரப்பி தானே நஃபில்களை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் செலுத்தவில்லை எனில் இறை வணக்கங்களின் பக்கம் கவனம் செலுத்துங்கள் என ஜமாத் உறுப்பினர்களுக்கு எவ்வாறு அறிவுறுத்த முடியும்? ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு இதன் பக்கம்தான் கவனமூட்டியுள்ளார்கள். அஹ்மதி அல்லாத மௌலவி அறிவுரை கூறுகிறார், ஆனால் அவரது செயல் அவரின் அறிவுரைக்கு ஏற்ப இருப்பதில்லை. அதன் காரணமாக அவரின் பேச்சுக்கு எவ்வித தாக்கமும் இருப்பதில்லை. எனவே நாம் ஒவ்வொரு நொடியும் மிகுந்த அச்சத்துடன் கழிக்க வேண்டும். யோசித்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும். அவ்வாறு இருக்குமென்றால்தான் நாம் நம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டதற்குரிய உரிமையை செலுத்துபவர்களாவோம். தர்பியத் செயலர்கள் தங்களது முன்மாதிரியை நிலைநாட்டியவாறு அன்புடனும் நேசத்தோடும் ஜமாத்திற்கு தர்பியத் வழங்கினால் ஜமாத் மக்களிடத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒவ்வொரு பொறுப்பாளரும் தன் துறையை சிறப்பாக்குவதற்கு, அல்லாஹ் அருள் செய்வதற்கு குறைந்தபட்சம் தினசரி 2 ரக்காத்துகள் நஃபில் தொழ வேண்டும். தர்பியத் துறை செயல் துடிப்புள்ளதாக ஆகிவிட்டால் மற்ற துறைகளும் தானாகவே என் கணிப்புப்படி குறைந்தபட்சம் 70% வரை சிறப்பாக செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள். எனவே பொறுப்பாளர்கள் தங்களுடைய முன்மாதிரியை நிலைநாட்ட வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஜமாத்தின் அமீர்மார்களும் சதர்மார்களும் தர்பியத் செயலர்களும் குறிப்பாக மற்றவர்களும் நிலைநாட்ட வேண்டும். மற்றவர்கள் செய்யவில்லை என்றால் பரவாயில்லை என்று கிடையாது. அந்த பொறுப்பாளர்களை மட்டும் குறிப்பாக கூறியது மற்றவர்கள் செய்யவில்லை என்றால் ஒன்றுமில்லை என்ற பொருளில் ஒருபோதும் கூறவில்லை. ஒவ்வொருவரும் செய்யும் போது ஜமாத் முன்னேற்றம் சரியாக நடக்கும். தனது முன்மாதிரியை வெளிப்படுத்தவில்லை என்றால் எந்த மாறுபாடும் ஏற்பட போவதில்லை என்பது அல்ல, நிச்சயம் தாக்கம் ஏற்படுகிறது. ஒவ்வொரு பொறுப்பாளரின் செயலுக்கும் தாக்கம் ஏற்படுகிறது. செக்ரட்டரி மால் தனது சந்தாக்களை சரியாக கவனத்துடன் செலுத்தவில்லை என்றால் மற்றவர்களுக்கு எவ்வாறு கூறுவார்? நான் கூறியது போன்று அவர் கூறியதில் என்ன பரக்கத் இருக்கும்? தப்லீக் செயலர்
தப்லீகிற்கான உரிமையை செலுத்தவில்லை எனில் ஜமாத் உறுப்பினர்களை எவ்வாறு தப்லீகிற்காக தூண்டுவார்? ஆக ஒவ்வொரு துறையும் முக்கியமானதாகும். இதேபோல் கிளை அமைப்புகளின் தலைவர்களின் பொறுப்புகளும் மற்ற செயற்குழு உறுப்பினர்களின் பொறுப்புகளும் முக்கியமானதாகும். கிளை அமைப்புகளிலும் எல்லா மட்டத்திலும் தம்மை செயல் துடிப்புள்ளவர்களாக ஆக்க வேண்டும். சில இடங்களில் சதர் லஜ்னா தொடர்பாக அவர்களின் அணுகுமுறை சரியில்லை என முறையீடு வருகிறது. சிலர் புதிய அகமதி பெண்களுடன் சரியாக நடந்து கொள்வதில்லை. அவர்களை ஈர்ப்பதற்கு பதிலாக அவர்கள் ஓடுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அந்த புதிய அகமதி பெண்களிடம் நாங்கள் உங்களை சீர்படுத்துவோம் என மிகவும் தவறான முறையில் கூறப்படுகிறது. எனது பார்வையில் முதலில் அப்படிப்பட்ட சதர் லஜ்னாக்கள் சீர்திருத்தப்பட வேண்டும். சிலரிடம் பொறுப்புகள் தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தால் இவ்வாறு நடக்கின்றது. லஜ்னா உறுப்பினர்களும் கூட யார் பொறுப்புக்கு தகுதியானவர், யார் தகுதியானவர் கிடையாது என்பதை தேர்தலில் பார்ப்பதில்லை. அதன் விளைவாக பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. பிறகு முறையீடுகள் வருகின்றன. பிரச்சனைகள் ஏற்படும் போது மக்களின் ஈமானுக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய வாக்குரிமையை அல்லாஹ்வுக்கு அஞ்சியவாறு நீதியோடு நிறைவேற்றவில்லை என்றால் பிறகு முறையிடுதலும் இருக்கக்கூடாது. எனவே தேர்தலின் போது அந்த அமானிதத்திற்கு உரியவரை தேர்ந்தெடுத்தால் முறையீடுகளும் முடிவுறும். அவ்வாறில்லை என்றால் நாம் நம்மை சீர்திருத்த முடியாது. பொறுப்பாளர்களுக்கு நான் இதையும் கூறிக்கொள்கின்றேன். அவர்கள் மேடைகளில் அமர்வதற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒரு சாதாரண பணியாளராக டியூட்டி கொடுக்க வேண்டும். ஒரு புதிய அகமதி பெண்மணி என்னிடத்தில் கூறினார். அவர் வெளியிலிருந்து ஜல்சாவிற்கு வந்திருந்தார். சதர் லஜ்னா அவர்கள் டிசிப்ளின் டியூட்டி கொடுக்கக்கூடியவர்களுடன் சேர்ந்து டியூட்டி கொடுத்தது என்னை தாக்கத்திற்குள்ளாக்கியது. எவ்வாறு இருப்பினும் இது அந்த சதரின் கடமையாகும். அவர்கள் செய்தது ஒன்றும் அசாதாரணமான பணி அல்ல. டியூட்டி கொடுக்கவில்லை என்றால், எல்லா இடத்தையும் கண்காணிக்கவில்லை என்றால் பிறகு அவர் தவறிழைத்தவராவார். அவர் தானே இவ்வாறு டியூட்டி கொடுக்கவில்லை என்றால், செக் செய்யவில்லை என்றால் அவர் தனது அமானிதத்திற்குரிய உரிமையை நிறைவேற்றவில்லை. ஆனால் தன்னிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றிற்குரிய உரிமையை செலுத்தக்கூடிய ஆண் பெண் பொறுப்பாளர்கள் பிறரின் சீர்திருத்தத்திற்கும் காரணமாக அமைகின்றனர். ஆக இந்த சிந்தனை நம்முடைய ஒவ்வொரு பொறுப்பாளரிலும் இருக்க வேண்டும். சமுதாயத்தின் தலைவர் அதன் தொண்டராவார் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றாகும். இதேபோன்று சாதாரணமான நிலைமைகளிலும் கூட ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஜமாத் மக்களுடன் தனிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்தி அதை அதிகப்படுத்த வேண்டும். அவர்களின் சுக துக்கங்களில் பங்கெடுக்க வேண்டும். ஜமாத் அமைப்பு பரஸ்பரம் அனுதாப உணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஒருவர் மற்றவரை கருத்தில் கொள்வதற்குமாகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சிலர் அதிகாரியாகவும் சிலர் அவர்களுக்கு கீழேயும் இருக்க அல்ல என்ற உணர்வை ஒவ்வொரு ஜமாத் உறுப்பினர்களிடத்திலும் உருவாக்க வேண்டும். யாரும் பெரியவரும் இல்லை, யாரும் சிறியவரும் இல்லை. நாம் அனைவரும் ஒன்றே, சகோதரர்களாவோம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணியை முழுமையடையச் செய்வதற்கு தத்தமது சக்திகளுக்கு ஏற்ப முயற்சிக்கிறோம். இந்த சிந்தனைதான் ஜமாத் அமைப்பை ஓர் அழகிய அமைப்பாக மாற்ற முடியும். இந்த சிந்தனைதான் நம்மை அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக ஆக்கும். இந்த சிந்தனை கொண்டிருக்காமல் இதற்கு மாறாக செயல்பட்டால் நாம் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாவோம். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் முஅக்கல் பின் யசார்
அறிவிக்கிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு கூற கேட்டேன். கூறினார்கள், எவரை அல்லாஹ் மக்களின் கண்காணிப்பாளராகவும் பொறுப்பாளராகவும் ஆக்கி அவர் மக்களை கண்காணிப்பதில் தமது கடமையை நிறைவேற்றுவதிலும் அவர்களுக்கு நல்லது செய்வதிலும் பலகீனம் காட்டினார் என்றால், அவர் மரணிக்கும்போது அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகின்றான், அவருக்கு சொர்க்கத்தை வழங்க மாட்டான். ஆக இது மிகப்பெரிய எச்சரிக்கையாகும், மிகவும் அச்சப்பட வேண்டிய விஷயமாகும். பிறகு இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளராவார், மேலும் அவரிடம் அவரின் பொறுப்பில் உள்ளவர்கள் தொடர்பாக கேட்கப்படும். இது ஒரு நீண்ட அறிவிப்பாகும். மற்றவைகள் பற்றியும் கூறப்பட்டுள்ளது. கண்காணிப்பாளர் தொடர்புடையதை மட்டும் நான் படிக்கின்றேன். கூறினார்கள், அமீரும் கண்காணிப்பாளர் ஆவார், அதாவது இதில் பொறுப்பாளர்களும் அடங்குவர், அவர்களும் கண்காணிப்பாளர்கள் ஆவர். ஒவ்வொருவரிடமும் தன் கீழ் உள்ளவர்கள் தொடர்பாக கேட்கப்படும். கீழ் உள்ளவர்கள் என்பதன் பொருள் அவர்கள் மீது ஆட்சி செய்யப்படுவதல்ல, மாறாக எவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் சீர்திருத்தத்திற்காகவும் நன்மைக்காகவும் பொறுப்பாளியாக ஆக்கப்பட்டுள்ளீர்களோ அவர்களாவர். ஆக அந்த ஹதீஸிலேயே உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. கணவன் தனது வீட்டின் கண்காணிப்பாளராவார், மனைவி தனது குழந்தைகளின் கண்காணிப்பாளராவார். கண்காணிப்பாளர் என்பது அவர்களின் மீது ஆட்சி செய்வது அன்று, அவர்களின் முன்னேற்றத்திற்காக திட்டங்கள் தீட்டுவதற்கும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் கண்காணிப்பாளராவார். ஆக இந்த பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றிற்கேற்ப சொர்க்கம் ஹராமாகி விடுகிறது. ஆக கண்காணிப்பாளராக ஆக்கப்பட்டுள்ளவர்கள், பொறுப்பாளர்களாக ஆக்கப்பட்டுள்ளவர்கள் சரியான முறையில் பணி செய்யவில்லை என்றால் தமது பகுதியில் காலத்தின் ஹலீஃபாவின் பிரதிநிதியாக இருக்கிறார்கள் என்றால் பெயர்தாங்கிய பிரதிநிதி ஆவார்கள். அவர்கள் காலத்தின் ஹலீஃபாவுக்கும் அவப்பெயர் ஏற்படுத்துகின்றனர், காலத்தின் ஹலீஃபாவையும் பாவியாக ஆக்குகின்றனர். நான் உதாரணம் கூறியது போன்று பல மாதங்களாக அறிக்கை அனுப்புவதில்லை. உண்மையில் அவர்கள் தங்களை சீர்திருத்தவில்லை என்றால் அப்படிப்பட்ட மக்களை நீக்குவதை தவிர என்னிடத்தில் வேறு எந்த தீர்வும் இல்லை. இவ்வாறு நான் அவர்களின் குற்றத்தில் பங்கெடுக்காமல் இருப்பேன். ஆக நானும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன், இவர்களும் பாவ மன்னிப்பு கோர வேண்டும், தங்களை சீர்திருத்த வேண்டும், தங்களின் பொறுப்புகளை உணர்ந்தவாறு தங்களது பணிகளை செய்யக்கூடிய பெரும் உதவியாளர்களை அல்லாஹ் எப்போதும் அஹ்மதியா ஹிலாஃபத்திற்கு வழங்குவானாக. பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக பொறுப்பாளராக இருப்பவர்களாக இல்லாதிருப்பார்களாக. எவர் முஸ்லிம்களின் ஒட்டுமொத்த விவகாரங்களுக்கும் பொறுப்பாளராக இருந்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றாதவரை அல்லாஹ் அவருடைய தேவைகளையும் நோக்கங்களையும் பூர்த்தி செய்வதில்லை என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்று மிகவும் கவனிக்கத்தக்கதாகும். ஆக எங்கு இது காலத்தின் ஹலீஃபாவின் பொறுப்போ, அதே வேளையில் தத்தமது ஜமாத்துகளில் எவர்களெல்லாம் காலத்தின் ஹலீஃபாவின் பிரதிநிதிகளாக இருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களின் மீதும் பெரும் பொறுப்பு உள்ளது. செயற்குழு கூட்டங்களில் தங்களது கருத்தை கூறிவிட்டு, கூட்டங்களில் கலந்துவிட்டு நாங்கள் எங்கள் கடமையை செய்துவிட்டோம் என்று கருதுவது போதுமானதல்ல. மக்களின் நன்மைக்காக திட்டங்கள் தீட்டுவது, பிறகு அதை நடைமுறைப்படுத்துவது மிக முக்கியமானவையாகும். நம்மிடம் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளுக்கு உள் இருந்தவாறு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சிறந்த தீர்வை நாம் காண வேண்டும். எனவே உலக தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உமுரே ஆமா துறை உள்ளது, சனத் வ திஜாரத் துறை உள்ளது. இவ்வாறு கிளை அமைப்புகளும் தங்களது துடிப்பான பங்களிப்பை வழங்க வேண்டும்.
நிச்சயமாக நம்மிடம் வசதி வாய்ப்புகள் குறைவுதான். ஆனால் இருக்கின்றவற்றை சிறப்பான முறையில் பயன்படுத்தி திட்டமிட்டு அதிகமானோருக்கு உதவ முடியும். ஏறக்குறைய அனைத்து ஜமாத்துகளுக்கும் இன்றைய நாட்களில் சவாலாக இருக்கக்கூடிய துறை ரிஷ்தா நாத்தா துறையாகும். அதற்கும் பெரும் திட்டமிடுதலின் தேவை உள்ளது. ஜமாத் அமைப்பும் கிளை அமைப்புகளும் இணைந்து பணியாற்ற வேண்டும். இங்கு மீண்டும் ஜமாத் மற்றும் கிளை அமைப்புகளின் தர்பியத் துறைகளையும் செயல் துடிப்புள்ளதாக ஆக்க வேண்டிய தேவை உள்ளது. இந்த துறைக்கு விஷயம் மீண்டும் திரும்புகிறது. நமது இளைஞர்களுக்கு சரியான தர்பியத் இருக்கும் என்றால் திருமண விவகாரங்களில் செல்வம், குடும்பம், அழகு இவைகளுக்கு பதிலாக மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குங்கள் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றை எப்போதும் முன்வைக்க வேண்டும். இது நமது முன்னுரிமைகளாக ஆகிவிட்டால் பிறகு ஆண்களும் பெண்களும் தங்களது மார்க்க நிலைகளை சரி செய்வதற்கும் இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கும் முன்னுரிமை வழங்கினால் இவ்வாறு நாம் நமது அடுத்த தலைமுறையை பாதுகாக்க இயலும். இல்லையென்றால் இன்றைய நாட்களில் தஜ்ஜாலின் வலையிலிருந்து சாதாரண முயற்சிகளால் தப்பிப்பது சிரமம். அதற்கு மிகவும் பரந்த செயல்திட்டம் வகுக்கப்பட வேண்டும். ஆக எல்லா பொறுப்பாளர்களும் முதலில் தங்களது வீட்டை சீர்திருத்துவது அவசியமாகும். நாம் உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவோம் என்ற உடன்படிக்கை வெறும் உடன்படிக்கையாக மட்டுமில்லாமல் நம்மில் ஒவ்வொருவரும் அதன் செயல் வடிவமாகிவிட வேண்டும் என்பதன் பக்கம் ஜமாத்திற்கு கவனமூட்ட வேண்டும். இது நடந்தால்தான் நாம் தஜ்ஜாலை எதிர்கொள்ள முடியும், நமது சந்ததிகளை பாதுகாக்க முடியும், நமது உடன்படிக்கைகளையும் பாதுகாக்க முடியும், அவற்றிற்கான உரிமையை செலுத்த முடியும், நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றிற்கான உரிமையையும் செலுத்த முடியும். ஆக உலகின் அனைத்து ஜமாத்துகளின் தேசிய மற்றும் உள்ளூர் செயற்குழுவும் அதே போன்று கிளை அமைப்புகளும் இது தொடர்பாக சிந்திக்க வேண்டிய செயல் திட்டம் வகுக்க வேண்டிய தேவை உள்ளது. அப்போதுதான் நம்முடைய அமானிதத்திற்குரிய உரிமையை செலுத்த முடியும். நான் உமுரே ஆமாவின் பணியின் உதாரணத்தை கூறினேன். நமது அமைப்பில் உமுரே ஆமா துறையும் உள்ளது. இந்த துறையும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது, முக்கியமானதும் ஆகும். ஆனால் மக்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவது அல்லது கடுமையாக மக்களை எச்சரிப்பதுதான் இந்த துறையின் பணி என்பது போன்ற பொதுவான பார்வை உள்ளது. உமுரே ஆமா துறையில் பணி செய்யக்கூடிய மக்களுக்கு இது மட்டும் அவர்களுடைய பணி இல்லை என்பது தெரிந்திருக்க வேண்டும். இது பணியின் ஒரு பகுதி. எவ்வாறு இருப்பினும் கடுமையாக எச்சரிப்பது அவர்களின் பணி அல்ல. அது ஒரு உச்சபட்ச நிலையில்தான், வேறு தீர்வு இல்லாத போது தண்டனையாக பரிந்துரைக்கப்படுகிறது. இங்கு மீண்டும் நான் கூறுகிறேன், தர்பியத் துறை செயல் துடிப்புள்ளதாக ஆகிவிட்டால் உமுரே ஆமாவின் பெரும்பாலான விவகாரங்கள் தீர்வாகி விடுகின்றன. அது ஜமாத் மக்களின் பரஸ்பர சண்டையாக இருந்தாலும் சரி, அல்லது ஜமாத் மக்கள் தவறான செயல்களில் ஈடுபடுவதில் தொடர்பானதாக இருந்தாலும் சரி, அல்லது எதிரிகளின் மூலமாகவோ அல்லது பலகீனமான ஈமான் உடையவர்கள் மூலமாகவோ ஜமாத்தில் நிம்மதியற்ற நிலையை உருவாக்கும் முயற்சியாக இருக்கட்டும், சில வேளைகளில் தர்பியத் துறை ஜமாத் மக்களுடன் ஒரு குறிப்பான தொடர்பை ஏற்படுத்தி இது தொடர்பாக முயற்சித்துள்ளார்கள். அப்போது அந்த முயற்சியால் மக்களின் முறையீடுகள் நீங்கியதோடு ஜமாத் அமைப்பின் மீதான தப்பெண்ணமும் நீங்கியது. அதே வேளையில் அவர்கள் ஜமாத்தின் முடிவுகளை மதிக்கவும் செய்தனர், கண்ணியத்துடன் ஏற்றுக்கொண்டனர். பிறகு நயவஞ்சகர்கள் அல்லது தப்பெண்ணம் கொண்டிருந்தவர்களிடமிருந்து பயனடையலாம் என்ற எதிரியின் முயற்சியும் தோல்வியுற்றது. ஆக சில விவகாரங்களில் தர்பியத் துறையும் உமுரே ஆமா துறையும் இணைந்து பணி செய்ய வேண்டிய தேவை உள்ளது. நான் கூறியது போன்று உமுரே ஆமாவின் பணி மிகவும் பரந்ததாகும். ஜமாத்தில் பொருளாதார உறுதித்தன்மையை ஏற்படுத்துவதற்கு திட்டங்களை வகுப்பது அவருடைய பணியாகும். ஜமாத் மக்களுக்கு
வேலைவாய்ப்புக்கு வழிகாட்டுவதும் அவருடைய பணியாகும். உதவுவதும் அவருடைய பணியாகும். ஹித்மத்தே ஹல்க் பணிகளை செய்வதும் அவரது பணியாகும். அன்பு நேசத்துடன் புரிய வைத்து பிரச்சனைகளை முடித்து வைப்பதும் அவரின் பணியாகும். இது போன்று வேறு பணிகளும் உள்ளன. எவ்வாறு இருப்பினும் கசாவின் விவகாரங்களில் தீர்ப்பு கூற ஆரம்பித்துவிடும் அளவுக்கு உமூரே ஆமாவின் எந்த தலையீடும் இருக்கக்கூடாது. ஆனால் கசாவின் தீர்ப்புகளை செயல்படுத்துவது அவர்களின் பணிதான். ஆனால் அந்த தீர்ப்பிற்கு பிறகு ஏதேனும் ஒரு தரப்பு அதை செயல்படுத்துவதில் சாக்குப்போக்கு கூறினால், இதன்படி செயல்படாமல் ஏன் உங்களுடைய மார்க்கத்தை வீணடிக்கிறீர்கள் என மெதுவாக புரிய வைப்பதும் உமூரே ஆமா துறையின் பணியாகும். சிறிதளவு உலக ஆதாயத்திற்காக ஏன் உங்களுடைய மார்க்கத்தை நாசமாக்குகிறீர்கள்? பிறகு அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய நேரத்தையும் வீணாக்குகின்றார்கள். மீண்டும் மீண்டும் எனக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தவறில் இருப்பர். அவர்களுக்கு புரிய வைக்கப்பட்டால் பெரும்பாலானவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் தண்டனை பெற்றுக் கொடுப்பது மட்டும் உமரே ஆமாவின் பணி இல்லை. மாறாக அந்த தண்டனையிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். மேலும் அதற்காக அவர்களால் இயன்ற முயற்சியை செய்ய வேண்டும். எங்கேயேனும் தவறு நடக்க கண்டால் அல்லது அதனால் ஜமாத் நலனுக்கு இழப்பு ஏற்படும் என கருதினால் உடனடியாக தர்பியத் துறையையும் உடன் இணைத்து கொண்டு முரப்பிகளுடைய உதவியையும் பெற்று ஜமாத் நலனை பாதுகாக்கும் அதே வேளையில் மக்களின் ஈமானை பாதுகாப்பதற்கான முயற்சிகளையும் செய்ய வேண்டும். சில வேளைகளில் பொறுப்பாளர்களின் நடத்தை அமைப்பு தொடர்பாக தப்பெண்ணங்களை உருவாக்கி விடுகின்றது. உதாரணமாக, எவரேனும் தனது தேவைக்காக காலத்தின் ஹலிஃபாவிடம் விண்ணப்பம் கொடுத்துள்ளார் என்றால், சதர் ஜமாத்தோ அல்லது அமீர் ஜமாத்தோ அல்லது உமூரே ஆமாவோ அல்லது வேறு ஏதேனும் சம்பந்தப்பட்ட துறையில் பணி செய்பவர் அந்த நபரிடத்தில், நீ எங்கள் மூலமாக ஏன் விண்ணப்பிக்கவில்லை என்று கடுமை காட்டுகின்றனர். விஷயம் கிடப்பில் விழுந்து விடுகிறது. தலைமையகத்திலிருந்து உடனடியாக அறிக்கை அனுப்புமாறு கூறப்பட்டால் பதில் தரப்படுவதில்லை. அந்த நபருக்கு தப்பெண்ணம் ஏற்படுகிறது. எனக்கு நேரடியாக எழுதுகின்றனர், எங்களுடைய விண்ணப்பங்கள் சென்றடைவதில்லை என்ற தப்பெண்ணம் ஏற்படுகிறது. நீண்ட நாட்கள் நடவடிக்கை எடுக்கப்படாத போது நமது விண்ணப்பங்கள் காலத்தின் ஹலீஃபாவிற்கு சென்று சேர்வதே இல்லை என்று நினைக்கின்றனர். ஒரு பக்கம் எங்களிடம் ஏன் கேட்கவில்லை, மறுபக்கம் எங்களிடம் கேட்காததனால் அதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது. இதனால் பிறகு காலத்தின் ஹலீஃபாவின் மீதும் காலத்தின் ஹலீஃபாவின் அலுவலகத்தின் மீதும் தப்பெண்ணம் ஏற்படுகிறது. ஆனால் இவை அனைத்தும் தவறாகும். ஒவ்வொரு கடிதமும் கிடைக்கிறது. இங்கு வரக்கூடிய அனைத்தும் படிக்கவும் படுகிறது, திறக்கவும் படுகிறது. அது தடுத்து நிறுத்தப்படுவதில்லை. எல்லா வகையான விண்ணப்பங்களும் சம்பந்தப்பட்ட ஜமாத்திற்கு அறிக்கைக்காக அனுப்பவும் படுகிறது. எவ்வாறு இருப்பினும் ஜமாத் மக்களுக்கு நான் கூறிக்கொள்வது என்னவென்றால், இங்கு எந்த கடிதம் வந்தாலும் அது திறக்கப்படுகிறது, படிக்கப்படுகிறது, அதன் மேல் நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. சம்பந்தப்பட்ட ஜமாத்தின் துறை அதற்கு பதில் தருவதில் தாமதித்தால் அப்படிப்பட்ட பொறுப்பாளர்கள் அவர்களின் இந்த செயல் ஜமாத் உறுப்பினர்களுக்கும் காலத்தின் ஹலிஃபாவிற்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்துகிறது என அச்சப்பட வேண்டும். ஜமாத் அமைப்பின் மீது தப்பெண்ணத்தை ஏற்படுத்துகிறார்கள். மேலும் இவ்வாறு அந்த சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் பாவியாகவும் ஆகிறார்கள். ஒருவருடைய ஈமானோடு விளையாடி தன்னைத்தானே பாவியாக்குகிறார். ஆக அப்படிப்பட்ட மக்கள் அச்சப்பட வேண்டும். ஒவ்வொரு பொறுப்பாளரும் இதை புரிய வேண்டும். குறிப்பாக ஜமாத் மக்களின் தேவைகளை கருத்தில் கொள்ளக்கூடிய பணி எவரிடத்தில் உள்ளதோ அவர் சோம்பேறித்தனம் காட்டினால், மக்களின் உரிமையை வழங்கவில்லை என்றால், நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றிற்கு மாறு செய்தது மட்டுமின்றி அல்லாஹ்வின் பிடியிலும் வந்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்று,
அறிவிப்பில் வருகிறது, எந்த இமாம், இதன் பொருள் பொறுப்பாளரும் ஆவார், எந்த இமாம் தேவையுடையோர்கள், ஆதரவற்றோர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தனது கதவை அடைத்து வைக்கின்றாரோ, அல்லாஹ் அவருடைய தேவைகளுக்கு வானத்தின் கதவை அடைத்து விடுகின்றான். இதுபோன்று ஒரு பொறுப்பாளர் சிந்தனை உடையவராக இருக்கிறார் என்றால், அல்லது அவரது அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர் உள்ளாரெனில், அல்லாஹுக்கு அஞ்சியவாறு மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதில் விரைய வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் விரைவில் அறிக்கை அனுப்புங்கள். பிறகு எந்த அளவு வரை அறிக்கை நிறைவேற்ற இயலும் என்று அதை பரிசீலனை செய்வது தலைமையகத்தின் பணியாகும். ஆனால் பதிலே கொடுக்காமல் இருப்பதும் விண்ணப்பத்தை ஒரு மூலையில் வைத்து விடுவதும் பெரும் குற்றமாகும். இயன்ற அளவு அல்லாஹ்வின் திருப்தியை பெற முயற்சிக்க வேண்டும். எல்லா நன்மையை செய்வதன் பக்கமும் கவனம் செலுத்துங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வின் அச்சத்தை மேற்கொள்ளுங்கள். ஏதேனும் தீய செயல் செய்துவிட்டால் அதன் பின்னர் நன்மை செய்ய முயற்சியுங்கள். இந்த நன்மையானது தீமையை அழித்துவிடும். மேலும் மக்களுடன் நல்லொழுக்கத்துடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இதே போன்று இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு மூசா அவர்களையும் மஆஸ் பின் ஜபல் அவர்களையும் யமனின் வேறு பகுதிகளுக்கு ஆளுநராக நியமித்து அனுப்பிய போது இவ்வாறு அறிவுரை கூறினார்கள்: எளிதை ஏற்படுத்துங்கள், சிரமங்களை உருவாக்காதீர்கள், அன்பையும் நேசத்தையும் பரப்புங்கள், வெறுப்பை வளரவிடாதீர்கள். இந்த அறிவுரைகளை மக்களுடன் அதிக தொடர்புடைய ஒவ்வொரு பொறுப்பாளரும் அடிப்படை வழிகாட்டலாக தம்முன் வைக்க வேண்டும். இந்த வழிமுறைகளின்படி பொறுப்பாளர் ஜமாத் மக்களுக்கு தொண்டாற்றும் உரிமையை நிறைவேற்ற முடியும். மேலும் அவர்களின் ஈமானை பாதுகாப்பதிலும் பங்களிப்பை செலுத்த இயலும். மேலும் ஜமாத்தின் ஒற்றுமையை நிலைநாட்டுவதிலும் பங்களிப்பை செலுத்த இயலும். தங்களின் அமானிதத்தின் உரிமையையும் செலுத்த முடியும். இவை இருக்குமென்றால் பிறகு எப்படிப்பட்ட அழகிய இஸ்லாமிய சமூகம் உருவாகும் என்றால், அதை உருவாக்கவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். மேலும் நாம் அன்னாரை ஏற்று பையத் உடன்படிக்கை செய்துள்ளோம். எனவே ஒருவர் தமது அமானிதங்களுக்குரிய உரிமையை வழங்க வேண்டும் என்பதற்காக ஜமாத் மக்கள் அவரை தேர்ந்தெடுத்துள்ளனர் அல்லது தேர்ந்தெடுப்பர் என்பதை பொறுப்பாளர் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் தேர்ந்தெடுப்பவர்கள் இந்த சிந்தனையுடன் தேர்ந்தெடுக்கவில்லை என்றாலும், இப்போது பொறுப்பாளர்களின் பணி என்னவென்றால், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அமானிதத்திற்குரிய உரிமையை நிறைவேற்ற வேண்டும். மேலும் தமது கடமைகளை நல்ல நியத்துடன் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் மீதான அச்சத்தை உள்ளத்தில் கொண்டவாறு நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக செய்ய வேண்டும். காலத்தின் ஹலீஃபாவின் பேருதவியாளராக இருந்து செய்ய வேண்டும். இயன்ற அளவு மக்களின் ஈமானின் உறுதிப்பாட்டிற்காகவும் அவர்களுக்கு நன்மை பயப்பதற்காகவும் செய்யுங்கள். இந்த சிந்தனை இருக்குமென்றால், இந்த சிந்தனையுடன் தங்களுடைய கடமையை நிறைவேற்றுவார்கள் என்றால், அல்லாஹ் உங்களின் பணிகளில் அருள் செய்வான். மேலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உதவியாளனாக இருப்பான். அவ்வாறு இல்லை என்றால் பிறகு நாம் தக்வாவை விட்டு விலகிச் செல்பவர்களாக இருப்போம். இறைவனுக்கும் மாறு செய்வோம், காலத்தின் ஹலிஃபாவிற்கும் மாறு செய்வோம். சரியோ தவறோ எவர்கள் நம்பிக்கை வைத்தார்களோ அவர்களின் ஈமானுக்கும் இழப்பை ஏற்படுத்துபவர்களாக இருப்போம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், தன்னிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றையும் உடன்படிக்கையையும் பாதுகாப்பவர்களே நம்பிக்கையாளர்கள் ஆவர். அதாவது அமானிதத்தை வழங்குவதிலும் உடன்படிக்கையை நிறைவேற்றுவதிலும் தக்வா மற்றும் எச்சரிக்கையின் சிறு பகுதியை கூட விடுவதில்லை. பிரிதோர் இடத்தில் அன்னார் கூறுகிறார்கள், மனிதனின் படைப்பில் 2 வகையான அழகுகள் உள்ளன. ஒன்று நல்ல முறையில் ஒரு விவகாரத்தை அணுகுதல். அது என்னவென்றால், மனிதன் இறைவனின் அனைத்து அமானிதங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்றுவதில் இயன்ற அளவு எந்த செயலும் மரணித்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும்.
அமானிதங்களுக்குரிய உரிமையை செலுத்துவதில் எந்த அமலும் வீணாகிவிடக்கூடாது. அதேபோன்று மனிதன் படைப்பினங்களுக்குரிய அமானிதங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் தொடர்பாகவும் கவனமாக இருப்பது கடமையாகும். அதாவது இறைவனுக்குரிய உரிமைகள் மற்றும் படைப்பினங்களுக்குரிய உரிமைகளில் இறை அச்சத்துடன் நடக்க வேண்டும். அதையே நல்ல முறையில் விவகாரத்தை அணுகுதல் அல்லது ஆன்மீக அழகு என்று கூறலாம். எனவே ஒவ்வொரு பொறுப்பாளரும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் நம்மிடத்தில் ஆன்மீக அழகை உருவாக்க வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறிய இந்த விஷயங்கள் குறிப்பாக பொறுப்பாளர்களுக்காகும். ஒவ்வொரு அஹ்மதியும் தக்வாவின்படி நடக்கவும் உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவதாகவும் உடன்படிக்கை செய்கிறார். ஆனால் பொறுப்பாளர்கள் மற்றும் எவர்களிடத்தில் ஜமாத்தின் தொண்டாற்றும் வாய்ப்பு உள்ளதோ அவர்களுக்கு அனைவர்களை விட அதிகமாக இவைகள் பொருந்தும். பொறுப்பாளர்கள் ஆவார்கள். அவர்கள் தங்களது உடன்படிக்கைகளையும் நம்பி ஒப்படைக்கப்பட்டவைகளையும் பாதுகாக்க வேண்டும். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை இறை அச்சத்துடன் நடந்தவாறு தனது அனைத்து திறமைகளையும் பயன்படுத்தி நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.